சிக்ஸர் கிங் யுவராஜ் சிங்கின் ஆல் டைம் 11. இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் பல ஜாம்பவான்கள் இருந்தாலும் யுவராஜ் சிங் எப்போதுமே ரசிகர்களுக்கு ஸ்பெஷல் தான். என்னதான் சச்சின் டெண்டுல்கர் இந்திய அணியில் அப்போது நன்றாக விளையாடி கொண்டிருந்தாலும் உலகத்தரம் வாய்ந்த ஷாட்களை ஆடம் கில்கிறிஸ்ட், ஹைடன், கிப்ஸ் போன்றவர்களைப் போல் பவுன்சர் பந்துகளை வந்த வேகத்திலேயே சிக்ஸருக்கு அனுப்ப ஆள் இல்லையே என்று இந்திய ரசிகர்கள் ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் கவலையை விடுங்க, நான் இருக்கேன் என்று வந்தவர்தான் யுவராஜ் சிங். தொடர்ந்து மிடில் ஆர்டரில் விளையாடி இக்கட்டான நிலையில் இருந்த இந்தியாவை மீட்டு பல வெற்றிகளை பெற்று தந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2002 நடந்த லார்ட்ஸ் போட்டியை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். லார்ட்ஸ் மைதானத்தில் முதலில் ஆடிய இங்கிலாந்து அணி 325 என்ற இமாலய இலக்கை இந்தியாவுக்கு நிர்ணயித்தது. கங்குலி சேவாக் ஜோடி நல்ல தொடக்கத்தை கொடுத்தாலும் அடுத்து வந்த தினேஷ் மோங்கியா, டிராவிட் ஆகியோர் அடுத்தடுத்து அவுட் ஆகி வெளியேறினர். இதனால் 24 ஓவரில் 5 விக்கெட்டுகளை இழந்து 146 ரன்கள் மட்டுமே எடுத்து வழக்கம் போல் தோல்வியை நோக்கி பயணிக்க தொடங்கியது. இனி அவ்வளவுதான் என்ற ரசிகர்கள் மைண்ட் வாய்ஸ் ஒலித்துக் கொண்டிருக்கும் போது யுவராஜ் சிங் மற்றும் கைஃப் ஜோடி அதிரடி ஆட்டத்தின் மூலம் இந்தியாவுக்கு வெற்றியை தேடி தந்தனர். இதேபோல் 2007 உலகக்கோப்பையில் பிராட் பந்தில் எதிர்கொண்ட 6 பந்துகளையும் சிக்ஸருக்கு அனுப்பிய வீடியோ இன்றளவும் வைரலாகி வருகிறது. இப்படி 2007 T20 மற்றும் 50 ஓவர் உலகக்கோப்பை வெற்றியில் யுவராஜ் சிங்கின் பங்களிப்பு மகத்தானது. சமீபத்தில் நடந்த உலக லெஜெண்ட்ஸ் ஆஃப் சாம்பியன்ஸ் தொடரில் பாகிஸ்தானை வீழ்த்தி யுவராஜ் சிங் தலைமையிலான இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது. அப்போது உங்களின் ஆல் டைம் 11 சொல்லுங்கள் என பத்திரிகையாளர்கள் கேட்டனர். அப்போது அவர் சச்சின் டெண்டுல்கர், ரோஹித் சர்மா, ரிக்கி பாண்டிங், விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ், ஆடம் கில்கிறிஸ்ட், ஆண்ட்ரூ பிளின்டாப், வாசிம் அக்ரம், ஷேன் வார்னே, முத்தையா முரளிதரன், கிளென் மெக்ராத் உள்ளிட்ட ஜாம்பவான் வீரர்களை தேர்வு செய்தார். சிக்ஸர் சிங்கின் ஆல் டைம் ஃபேவரட் லிஸ்டில் இடம் பிடித்த வீரர்கள் நமக்கும் பிடித்தவர்கள் என்பதில் நமக்கு பெருமையே.